ஹலோ மாணவர்களே, இப்போ 12th முடிச்சிருக்கிற உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சு காமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் சென்னையில் படிப்பாங்க, நிறைய பேர் கோயம்புத்தூர்ல படிப்பாங்க, நிறைய பேர் அங்க இங்க படிப்பாங்க. பட் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றது சென்னை அண்ட் கோயம்புத்தூர். இந்த சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல அப்படி என்னதாங்க இருக்கு? அதான் ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் தென் காலேஜஸ் மாதிரிலாம் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி, ஐஐஐடி, நம்ம ஐஐ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. இதே நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இதுல குறிப்பா அட்டானமஸ் காலேஜஸ் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் தான். சோ நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சென்னையிலும் படிக்கலாம், கோயம்புத்தூரும் படிக்கலாம். மெடிக்கல் லைன்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூரோட சென்னை கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இயற்கை எழிலோட நிறைய அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் இருக்கு. தென் அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏ சொல்லப்படுற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. சோ நீங்க வந்து இப்ப எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க எங்க படிச்சா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணிக்க. இதுதான் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கு இருக்கிற சென்னை டிஃபரன்ஸ். சோ உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.